அபினேஷ், உன்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும். சரியா? நீ உன்னுடைய திறன் பேசியில இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பான்னு பதிவிடுது. இந்த வாழ்த்துக்கள்னு ஒரு சொல் இருக்குல்ல, அந்த சொல்லை எப்படி உச்சரிப்ப? வாழ்த்துக்கள். இக்கு பயன்படுத்தினா தானே? அந்த இக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா தூ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, அதுக்கப்புறம் தானே இந்த இக்கு இருக்கு. இந்த தூக்கு அடுத்து தமிழ்ல ஒரு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒரு 5 சொல் எழுத்து இருக்கு. கு, சு, து, பு, ர. இந்த 5 எழுத்துக்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த இக்கு இந்த மாதிரியான மெய் எழுத்துகள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது தமிழ்ல நம்ம பின்பற்றக்கூடிய தொல்காப்பியர் சொன்ன மிகப்பெரிய ஒரு விதிமுறைகளை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். சரியா? நிறைய பேர் தமிழ் படித்தவங்களும் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் இக்கு போட்டு அதை பிழையாக எழுதுறாங்க. இதை நம்ம அனைவரும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ரெண்டாவது வந்து இந்த தூவை எப்படி பிரிப்போம்? இத்து குட்டல் ஊ தூ. சரியா? அதை எப்படி பிரிப்போம்? சரி, இந்த வாழ்த்துக்கள் அந்த சொல்லுல ஒரு இழு இருக்கு. அது என்ன இழுன்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட்ல பதிவிட்டு இருப்போங்க. அது என்ன இழு? அந்த இழுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த இழு என்ன கமெண்ட்ல பதிவிட்டு இருப்போங்க. இவ்வளவு நேரம் பார்த்ததுக்காக நன்றி.